அக்ஷய்குமார் பிரியதர்ஷனோட காம்பினேஷன் ரெடி டு வாட்ச் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். இந்த படம் ஒரு காமெடி கலாட்டா பேய் படம் ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 2.75 மணி நேரம் தம் கட்டினா வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாகவே காமெடியாக போயிட்டு இருக்கோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்குதோ அப்படின்னு யோசிக்க தோணும். லண்டனில் இருக்கிற அக்ஷய்குமாருக்கு பூர்வ சொத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அரண்மனை. அது தெரியவே தெரியாது இவருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும், அதே ஊரில் அதை பிரம்மாண்டமாக பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து அக்ஷய்குமார் தலையில் தட்டி விட்றாப்புல, நீ தான் ஒரு உருப்படான பையன், நீயே போய் இந்த கல்யாணத்தை நடத்து அப்படின்னு சொல்ல, அந்த அரண்மனையோட மேனேஜர் தான் கோவிந்தன் அசராணி. அவர் ஒரு பூதாகரமான விஷயத்தை ஒன்று சொல்றாரு. இந்த ஊருக்குள்ளார எந்த ஒரு திருமணமும் நடக்கவே கூடாது. அப்படி நடந்ததுன்னா வாதாசோரன் அரக்கன் அந்த பொண்ணை கொன்னுட்டு எடுத்துட்டு போயிடுவான், இல்ல எடுத்துட்டு போய் கொன்றுவான் அப்படிங்கிறாப்ல. குறிப்பு, இது ஒரு வவ்வால் அரக்கன். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அதை நீங்க படம் பார்க்கறப்ப தெரிஞ்சுக்கலாம். இல்ல அது கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும். கோவிந்தன் அசராணி சொல்றதை ஒருபோதும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முதலாளி ஆமா அப்படின்ட்டு மேரேஜ் அசம்பிளரான பரேஷ் ரவரால கூப்பிடுறாரு. ராஜ்பால் யாதவும் இதில் கலந்துக்கிறாரு. அது இல்லாமல் அல்லகைகள் எல்லாமே இந்த அரண்மனைக்குள்ளார வராங்க. எலக்ட்ரிஷியன் வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை அப்படின்ட்டு எல்லா வேலைகளும் தடவெல்லாம் நடக்குது. அப்பப்போ இரவு நேரத்தில் சில சிம்டங்கள் எல்லாம் காட்டவும் ஆரம்பிக்குது அந்த வாதாசுரன் அரக்கனால. அது காமெடிக்கு ராஜ்பால் யாதவ் மூலயமா வெளிப்படுத்திருக்காரு இயக்குனர் பிரியதர்ஷன். அது எல்லாமே நம்ம அக்ஷய்குமாரும் காமெடி நல்லா பண்ணுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த காமெடிகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். கதையும் சொல்ல மறந்துட்டேன். இது நோக்கியா பட்டன் ஃபோன் வந்த காலத்தில் கதை ஆரம்பிக்குது. இந்த கரண்ட்டில் நடக்கிற சிச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. காமெடி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே அக்ஷய்குமார் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ஆள்கிட்ட உட்காருவார். ஏங்க இங்கே பேய் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நானே நேற்று தான் இறந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான காமெடிகள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான காமெடிகள் இன்ட்ரோவில் வரைக்கும் சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வருது. அங்கே தபுவும் சூஜி சென்குப்தாவுக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் வழக்கமான ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து வரக்கூடிய ஏன் அவர் அரக்கனாரா, அரக்கன் எப்படி இந்த பெண்களை கொள்றார் அப்படிங்கிற பிளாப்ளா ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த இடத்துல பிளே ஆக ஆரம்பிக்கும். எண்டில் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறது தான். ஹீரோ எப்படி போய் அந்த அரக்கனை கொல்ல போகிறான் அப்படிங்கிறதான் படம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சுருந்துருக்கும். ஸோ இந்த படம் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான்.